கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் இயேசுவே என்னோடு பேசுமே என்கிற இந்த தின தியான நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் என் ஆண்டவருக்குள் நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமா இருங்கள். ஆண்டவர் இந்த நாளிலே நீங்கள் செய்கிற காரியங்களை நிலைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். நாம் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய மங்களகரமான வார்த்தைகளை பார்ப்போம். வாருங்கள். யோபு 21:9 அவர்கள் வீடுகள் பயம் இல்லாமல் பத்திரப்பட்டிருக்கும், தேவனுடைய மிலாறு அவர்கள் மேல் வருகிறது இல்லை. மோசேயை கொண்டு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலாக்கி கொண்டு வருகிற நாட்களிலே ஆண்டவர் சங்கார தூதனை எகிப்தின் வீடுகளிலே அனுப்பியிருந்தார். அப்பொழுது பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீடுகளுக்கு வெளியே நிலைக்கால்கள் வாசற்படியிலே காணப்பட்டது. அப்பொழுது ஆண்டவர் அந்த வீடுகளுக்குள் சங்கார தூதனை வரவொட்டாமல் அந்த வீடுகளை தாண்டி போனார். பாருங்க, வாசிக்கலாம். யாத்திராகமம் 12:23 கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற் சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும் போது கர்த்தர் சங்கார தூதனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வர ஒட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். பாருங்கள், ஆண்டவர் எதை பார்க்கணும்? தம்முடைய ரத்தம் வீட்டுக்கு வெளியே இருக்குதா? ஹல்லேலூயா. உங்க வீடுகளில் எந்த வாதையும் வராது, எந்த பிரச்சனையும் வராது, மரணங்கள் நேரிடாது, தீமைகள் வராது. எப்போ ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் காணப்படும் பொழுது, வீடுகளிலே காணப்படும் பொழுது ஆண்டவர் அதை பார்ப்பார். அவர் கண்களை கொண்டு பார்ப்பார். உங்க வீட்டில் வெளியே கிறிஸ்மஸ் ட்ரீ இருந்தாலும் பரவாயில்ல, கிறிஸ்மஸ் ஸ்டார் இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் நல்லதுதான், வையுங்கள். பட் ஆண்டவர் அதை பார்த்துட்டு கடந்து போக மாட்டார். உங்க வீட்டுக்கு வெளியே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் காணப்படுதான்னு பார்ப்பார். ஹல்லேலூயா. கொரோனா வைரஸ் நாட்களிலே பார்த்தோம். ஹல்லேலூயா. நம் ஜனங்களுடைய வீடுகளிலே வாதை வரவில்லை, ஆனால் சுற்றிலும் எல்லா இடங்களிலும் வாதை வந்தது. பாருங்கள், வாதை வீடுகளுக்கு வரும் பொழுது அது உங்களை அணுகாது. தேவ ஜனமே, நீங்க பயப்பட வேண்டாம். மாஸ்க் போடுறது நல்லதுதான், பட் மாஸ்க் போட்டு இறுகிட்டு ஐயோ இதுவும் வந்துருமோன்னு பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். அவர் தங்கத்தையும் வெள்ளியும் வீட்டுக்கு வெளியே இருக்குதான்னு பார்க்க மாட்டாரு. தன்னுடைய ரத்தம் இருக்குதா, என் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் காணப்படுதான்னு பார்த்துட்டு உங்க வீடை விட்டுட்டு என் பிள்ளை வீடுன்னு சொல்லிட்டு அவர் பேருவார். பாருங்க, அதுல உங்க வீடு பத்திரப்பட்டு இருக்கும். உங்க வீடு நீங்க எல்லாரும் பத்திரமா இருப்பீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. 1 ராஜாக்கள் 17:21-22 வாசிக்கிறேன். அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். ஹல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, பாருங்கள், இங்கு எலியாவை கொண்டு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறாரு. எலியாவை கொண்டு ஒரு சாரிபாத் விதவையின் வீட்டில் போய் மாவு வந்துட்டே இருக்குது, என்ன வந்துட்டே இருக்குது, குறைய மாட்டேங்கி, பஞ்சம் முடியும் வரைக்கும் அவங்க களஞ்சியங்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. ஆனா ஒரு காலகட்டத்தில் அந்த அம்மாவுடைய மகன் இறந்து போய்விட்டான். அந்த அம்மா கேட்குது, ஏன் நடந்தது, என் பாவத்தினாலேயா கேட்குது. அப்போ எலியா என்ன செஞ்சாரு? ஜெபம் பண்றாரு. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணும் பொழுது உங்கள் வாதைகள் திரும்பும். ஹல்லேலூயா. ஆமா, முதலாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பார்க்கும் பொழுது உங்க வாழ்க்கையில காணப்படுகிற வாதைகள் மாறும். இரண்டாவது, உங்கள் ஜெப சத்தம் வீட்டில் கேட்கும் பொழுது உங்களுக்கு வர இருந்த அந்த இன்னல்கள் மாறி உங்களை விட்டு நீங்கி போகும். ஹல்லேலூயா. எஸ், எலியா ஜெபித்தார். அப்பொழுது ஆண்டவர் அவர் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டு பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர செய்தார். அந்த பிள்ளை பிழைத்தான். ஹல்லேலூயா. ஆமா,
ஜெபிங்க நல்லா. உங்க ஜெப சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறவராய் இருக்கிறார். உங்க வாதைகளை மாற்றி உங்களோட துரத்தி விடுவார். ஹல்லேலூயா. எஸ். அடுத்தது பாருங்கள், ஆதியாகமம் 19:9 முதல் 11. அதற்கு அவர்கள், அப்பாலே போ, பரதேசியாக வந்த இவனா நியாயம் பேசுகிறது, இப்பொழுது அவர்களுக்கு செய்வதை பார்க்கிலும் உனக்கு அதிக பொல்லாப்பு செய்வோம் என்று சொல்லி லோத்து என்பவனை மிகவும் நெருக்கி கதவை உடைக்க கிட்டினார்கள். அப்பொழுது அந்த புருஷர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தை தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்துக்கொண்டு கதவை பூட்டி தெரு வாசலில் இருந்த சிறியோரும் பெரியோரும் ஆகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள். அப்பொழுது அவர்கள் வாசலை தேடி தேடி அழுத்து போனார்கள். பாருங்க, 2 தூதர்கள் சோதோமை அழிப்பதற்காக வர்றாங்க. அப்பொழுது தெரு வாசல் வந்து படுக்கிறாங்க. அப்போ லோத்து சொல்றாரு, ஐயாமார்களே இங்க படுக்காதீங்க, வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த தூதர்களை கூட்டி கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறாங்க. வீட்டில் வைக்கும் பொழுது சோதோமின் ஜனங்கள் பாருங்க, அந்த ஏஞ்சல்ஸ்டையும் கெட்ட விதமா பழகிறதுக்கு ஆசைப்பட்டு வந்து வெளியே நிற்கிறாங்க. லோத்து வெளியே போயிட்டாரு. வெளியே போய் அவங்க உள்ள இருக்காங்க, அவங்க எதுவும் தொடக்கூடாது சொல்றாரு. அப்பொழுது அவர் அடிக்க வந்துட்டாங்க, நீ ஒரு பரதேசி, நீ எங்களுக்கு டீச் பண்றியா அப்படின்னு. அப்பொழுது லோத்தை கையை பிடிச்சி உள்ள அவங்க இழுத்துட்டாங்க. பாருங்க, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அவங்க வீட்டை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க, வீட்டை உடைச்சிரும் அப்படின்னு, வீட்டை உடைக்கணும்னு ட்ரை பண்றாங்க. அப்பொழுது லோத்து போய் நிக்கிறாரு எதிர்த்துட்டு. அந்த தூதர்கள் லோத்தை பிடிச்சி, வாப்பாங்க உள்ள, நீ என் நாமத்துக்கு ஃபைட் பண்றியா, நான் தான் உன்னை சேவ் பண்ணணும் அப்படின்ட்டு பிடிச்சி உள்ள இழுத்துட்டு கதவை பூட்டிட்டாங்க. பாருங்க, ஆண்டோடைய நாமத்துக்காக வைராக்கியம் பாராட்டுகிறீர்களா? அதனால உங்க வீட்டுக்கு ஆபத்து வருதா? உங்க வீட்டை உடைக்க நிற்கிறாங்களா? ஆண்டு சொல்றாரு, என் நாமத்துக்காக நீ வைராக்கியம் பாராட்டுற அன்பான மகனே மகளே, என் கையின் வல்லமைன்னு ஒன்று இருக்குது, அதுதான் உன்னை பிழைக்க பண்ணும். நல்லது, என் நாமத்துக்கு நீ வைராக்கியமா இருக்கிறது. ஆனா என் நாமத்தையும் சரி உன்னையும் சரி 2 காரியங்களையும் தப்பி வைப்பது ஆண்டவர் கருத்துல தான் இருக்குது. ஹல்லேலூயா. அவர் நாமத்தையும் அவர் தான் காப்பாற்ற முடியும், நம்மையும் அவர் தான் காப்பாற்ற முடியும். கையின் பவர்னால பிடிச்சு உள்ள இழுக்கிறாங்க லோத்தை. கதவை பூட்டிட்டாங்க. அவர் பூட்டின கதவை யாராலையும் திறக்க முடியாது. ஹல்லேலூயா. தாவீதின் திறவுகோலை உடையவர் என்று வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்க்கிறோம். அவர் இழுத்து சேஃபை வச்சுட்டாருன்னா நம்மளை யாரும் தொட முடியாது, நம்ம வீட்டை உடைக்க முடியாது. அவங்களுக்கு குருட்டாட்டம் பிடிச்சிருச்சு, கதவை தேடுறாங்க, எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கவே முடியல. உங்க வீட்டை உடைக்கணும், இயேசு கிறிஸ்து நாமத்துக்காக வைராக்கியம் பாராட்டுறியா, உன் வீட்டை உடைக்கிறேன், உன் குடும்பத்தை உடைக்கிறேன் நிற்கிறாங்களே, அவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் குருட்டாட்டத்தை வார் பண்ணிடுவாரு. அவங்க தேடுவாங்க உங்களை எங்க இருக்காங்கன்ட்டு. ஹல்லேலூயா. அவங்க கொஞ்சம் கிறுக்கே பிடிச்சிடும் உங்களுக்கு. ஹல்லேலூயா. உங்களை இப்போ கண்டுபிடிக்க முடியாது. ஆண்டவர் உங்களை தப்புவிப்பார், உங்களை வாழ வைப்பார். ஹல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன் வீட்டு வாசல் இருக்கும் பொழுது, உன் வீட்டில் ஜெபசத்தம் கேட்கும் பொழுது வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வீட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்து உன்னை தப்புவிக்கும் பொழுது தன் கையின் வல்லமையினால் லோத்தை போல உன்னை பிடிச்சு உள்ள இழுத்து கதவை பூட்டிடுவார். மாண்டு நாம் ஜெபிப்போம் வாருங்க. ஆண்டவரே, நல்லவராக நீர் இருக்கிறீரப்பா. எங்கள் வீடுகள் பத்திரப்பட்டு இருக்கும், எங்கள் பிள்ளைகள் பத்திரப்பட்டு இருப்பார்கள், எங்கள் குடும்பங்கள் பத்திரப்பட்டு இருக்கும். உலகத்துக்கு வரப்போகிற சோதனையில் நாங்கள் அகப்பட்டு விடாமல் எங்களை பாதுகாப்பீர் ஆண்டவரே. உம்முடைய ரத்தம் எங்களை பாதுகாக்கும். எங்கள் ஜெப சத்தத்தை கேட்டு பதில் கொடுப்பீர். நீர் உம்முடைய கையின் வல்லமையினால் உம்மண்டையில் இழுத்துக்கொண்டு எங்கள் வீட்டு கதவை பூட்டிடுவீங்கப்பா. யாரும் எங்களை அசைக்க முடியாத ஆண்டவரே. அவங்க அழுத்து போயிடுவாங்க எங்க வீட்டு வாசலை தேடி, எங்களை தேடி ஆண்டவரே. அவங்களுக்கு குருட்டாட்டத்தை உண்டு பண்ணி நீர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் வீடுகள் பத்திரப்பட்டு இருக்கும், எங்கள் வாழ்க்கை பத்திரப்பட்டு இருக்கும். நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் நண்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.